இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். ஓகேவா? குளுக்கோஸ் இஸ் அன் ஆல்டோஹெக்சோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்டோஹெக்சோஸ்னால் என்னென்னா, ஆல்டோனா ஆல்டிஹைட் குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஹெக்ஸானா 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். அதுதான் ஆல்டோஹெக்சோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இட் இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ் வித் 4 அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம். இது ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னா இது லைட் பட்டால் ரொட்டேட் ஆகும், ஐதர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆச்சுன்னா ப்ளஸ்ஸு, ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆச்சுன்னா இங்கே மைனஸ் போடுவாங்க. ஓகேவா? ஸோ இது கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிற டெக்ஸ்ட்ரோ குளுக்கோஸ். இங்கே அசிமெட்ரிக் கார்பன்ஸ்னால் இந்த கார்பன் அசிமெட்ரிக் கார்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு பாண்டும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் குரூப்பால் அட்டாச் ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த கார்பன் ஆட்டமை அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இட்ஸ் சொல்யூஷன் இஸ் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி அண்ட் இஸ் ஆல்சோ கால் டெக்ஸ்ட்ரோஸ். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரி, டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரினா அது கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகிட்டுருக்கு, அதுதான் டெக்ஸ்ட்ரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அதோட எலிமெண்டல் அனாலிசிஸும் மாலிகுலர் வெயிட்டும் வச்சுட்டு அதோட ஃபார்முலா டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. ஃபார்முலா என்னதுன்னா C6H12O6. இதுதான் இதோட ஃபார்முலா. இது எப்படி இருக்குது எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? எலிமெண்டல் அனாலிசிஸ் வச்சுட்டு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆன் ரிடக்ஷன் அது ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிடைக்கிற காம்பவுண்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதை வச்சுன்னா ஹைட்ரஜன் அயோடைடு வச்சும் ரெட் ப்ராஸ்பரஸும் இந்த டெம்பரேச்சரில் ரெடியூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 2 ப்ராடக்ட் கிடைக்குது. ஒன்று N-ஹெக்சேன் கிடைக்குது, இன்னொன்று 2-அயோடோஹெக்சேன் கிடைக்குது. இது வச்சு என்ன அவங்க டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்கன்னா, இருக்கிற காம்பவுண்ட் ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்ட், வேறு எந்த பிரான்ச்சும் எங்கேயுமே இல்லை, ஒரு ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்டாக இருக்குது அப்படின்னு இங்கே டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஸ்டெப்பில். ஓகேவா? இப்போ தேர்ட் ஸ்டெப் பார்ப்போம். நம்ம கிடைக்கிற குளுக்கோஸ் இருக்கு இல்லைங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஹைட்ராக்சைல் அமீன். ஓகேவா? அமீன் குரூப்பில் அதை அமீனோட சேர்த்து ரியாக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? இது அமீனோட சேர்த்து ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகுது, ஆக்சைம் கிடைக்குது. ஓகேவா? இந்த ஆக்சைமோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஆல்டிஹைட் குரூப் இருக்குது இல்லைங்களா, இந்த இதோட சேர்த்து தான் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இங்கே ஒரு கார்போனைல் குரூப் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்போனைல் குரூப். ஓகேவா? இங்கே ஒரு CO இல்லைன்னா CO இருக்கிற மாதிரி ஒரு பாண்ட் இருக்குது அப்படின்னு இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, HCN. ஓகேவா? சைனைட் குரூப்போட அதை ரியாக்ட் பண்ண வச்சுருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, குளுக்கோஸ் சைனோஹைட்ரின். மறுபடியும் இந்த மேலே இருக்கிற ஆல்டிஹைட் குரூப்பு சைனைடோடு ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இதனால் என்ன சொல்லியிருக்காங்க, இது 2 வந்ததுனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மேலே ஒரு ஆல்டிஹைட் குரூப் கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு இந்த ஸ்டெப்பில் அவங்க இது பண்ணியிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபோர்த் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்சிடைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆக்சிடைஸ் பண்ணும்போது 2 ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்திருக்காங்க. ஒன்று மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இன்னொன்று ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்திருக்காங்க. இப்போ மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்திருக்காங்க. இது புரோமின் வாட்டரோட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு குளுக்கானிக் ஆசிட் கிடைக்குது. அப்படின்னா ஒரு ஆசிட் குரூப், இந்த CHO இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் இங்கே ஆசிடாக மாறி இருக்கு. ஓகேவா? அதே கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ரொம்ப ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதோடு ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, மேலேயும் ஒரு ஆசிடு கீழேயும் ஒரு ஆசிடு, இந்த குரூப்பு ஆக்சிடைஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சஜஸ்டிங் தட் அதர் எண்ட் இஸ் ஆக்குபைட் பை ப்ரைமரி ஆல்கஹால் குரூப். ஒரு எண்டு ஆல்டிஹைடு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எண்டு ஆல்கஹால் குரூப், அதுவும் ப்ரைமரி ஆல்கஹால் குரூப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த சைடு ஆக்சிடைஸ் பண்ணும்போது இதுக்கு எந்த சேஞ்சும் வரல. ஓகேவா? இல்லை இது செகண்டரியாக இருந்துச்சுன்னா, டெர்ஷரியாக இருந்துச்சுன்னா இங்கே ஏதாவது சேஞ்ச் வந்திருக்கும், ஆனால் எதுவுமே வரல. ஸோ ப்ரைமரி ஆல்கஹால் குரூப் இங்கே இருக்குது அப்படின்னு ஃபோர்த் ஸ்டெப்பில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. குளுக்கோஸ் கெட் ஆக்சிடைஸ் டு குளுக்கானிக் ஆசிட் வித் த மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சச் அஸ் புரோமினோட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் இது எழுதிக்கலாம், கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் பண்ணும்போது நம்மளுக்கு குளுக்காரிக் ஆசிட் கிடைக்குது. ஓகேவா?
suggesting the other end is occupied by primary alcohol group. ஒரு end aldehyde ஆவும் இன்னொரு end வந்துட்டு primary alcohol group ஆவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு குளுக்கோஸ் மறுபடியும் ஆக்சிடைஸ் பண்ணுறாங்க. எதை வச்சு? டாலன்ஸ் ரியேஜென்ட்டு ஃபெல்லிங்ஸ் ரியேஜென்ட்டு வச்சு பண்ணுறாங்க. இந்த டாலன்ஸ் ரியேஜென்ட் ஃபெல்லிங்ஸ் ரியேஜென்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் குரூப். ஆல்டிஹைட் குரூப் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டாலன்ஸ் ரியேஜென்ட்டு ஃபெல்லிங்ஸ் ரியேஜென்ட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ குளுக்கோஸோடு நம்ம டாலன்ஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சில்வர் ப்ரிசிப்டேட் கிடைக்கிது. ஓகேவா? சில்வர் மிரர் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? மேலே இருக்கிறது கன்ஃபார்மாக ஆல்டிஹைட் குரூப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபெல்லிங்ஸ் ரியேஜென்ட் வந்துட்டு குளுக்கோஸோட ஆட் பண்ணும்போது ரெட் ப்ரிசிப்டேட் கிடைக்கிது. குப்ரஸ் ஆக்சைடு வந்து ப்ரிசிப்டேட்டாக மாறுது. ஸோ வந்துட்டு மேலே கன்ஃபார்மாக ஆல்டிஹைட் குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் 5th ஸ்டெப். ஓகேவா? 6th வந்துட்டு குளுக்கோஸ் ஃபார்ம்ஸ் பென்டா அசிட்டேட் வித் அசிட்டிக் அன்ஹைட்ரேட் suggesting the presence of 5 alcohol groups. அப்படின்னா இருக்குது, குளுக்கோஸ் இருக்குது. குளுக்கோஸோட அசிட்டிக் அன்ஹைட்ரேட் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு பென்டா அசிட்டேட் கிடைக்குது. அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் வந்து 5 அசிட்டிக் ஆசிட் குரூப் நம்மளுக்கு கிடைக்குது. அப்படின்னா இருக்கிற எல்லா ஆல்கஹாலும் என்ன பண்ணும்? அது வந்துட்டு இந்த மாதிரி அசிட்டேட்டாக மாற்றும். ஓகேவா? ஸோ எவ்வளோ இருக்குன்னா மொத்தம் 5 இருக்குது. ஸோ 5 ஆல்கஹால் குரூப்ஸ் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு glucose is stable compound and does not undergo dehydration easily. This indicates that more than one hydroxyl group are bonded to single carbon atom. Thus the 5 hydroxyl group are attached to different carbon atoms and the 6 is an aldehyde group. இது வந்துட்டு எல்லா OH குரூப்பும் ஒரே கார்பனில் அட்டாச் ஆகலை, ஒவ்வொரு இதுலேயும் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டீஹைட்ரேஷன் ரொம்ப ஈஸியாக நடக்கலை. அது எல்லாம் ஒரே கார்பன் ஆட்டம்னு உள்ள இன்ட்ரா மாலிகுலர் அது உள்ளேயே வந்துட்டு வாட்டர் வந்துட்டு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் இல்லை. அதனால அது வந்துட்டு ஒவ்வொரு கார்பன் ஆட்டமுக்கும் ஒவ்வொரு OH பாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 OH குரூப் இருக்குது, ஒன்று வந்துட்டு ஆல்டிஹைட் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பார்த்து அவங்க வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு எந்த கான்ஃபிகரேஷன் இது வந்துட்டு ஆப்டிக்கலி ஆக்டிவாக இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருந்துருச்சு. அது D+ குளுக்கோஸாக இருக்குது. ஓகேவா? அப்படின்னா கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் அது வந்துட்டு சுற்றிட்டுருக்கும். இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் வந்து டிட்டர்மினேஷன். ஓகேவா?